நம்ம இவனுங்களெல்லாம் அடிச்சு தோக்கடிச்சுட்டு அவனுங்க நம்மள அடிக்க நினைச்சிருந்த 11ஆம் தேதி நாம ஓஞ்சிருப்போம். இதுக்கெல்லாம் கை தட்டுறாங்க பாருங்களேன். நம்ம அடிப்போம் காலி பண்ணுவோம்னா இங்க இருந்து கை தட்டு வரும். என்ன லாஜிக்கு? இப்போ இஸ்ரேல் காசால இருக்கிறவங்களெல்லாம் அடிச்சு ஓட விட்டா இங்க இருந்து கை தட்டு வரும். எங்க இருந்து? இவனுங்கெல்லாம் கிறிஸ்தவர்களாம். அவர் 6ஆம் படம் ஒண்ணு வச்சிருக்கிறார். என்ன? குலவி படம். ஒழுங்கா தரிசனத்துல காட்டுவேன், 25,000 டேங்க் ஓடி போயிரு. அப்படி நீ ஓடல நிண்டியனா குலவி வரும். குலவி படம் இங்க என்ன வேணா பேசலாம்ல. குலவி படம் 1960 நடந்த வாரில் குலவி படம் தான் ஈஜிப்ட் தோக்கடிச்சு. இஸ்ரேலர்களுக்கும் உண்மையான கடவுள் யாரும் தெரியாது, மற்ற மதத்தினருக்கும் உண்மையான கடவுள் யாரும் தெரியாது. ரெண்டும் ஒன்று தானே. இதில் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீங்க? அது ஏதோ ஞான உதயம், உங்களுக்கு மட்டும் ஒரு வித்தியாசம் தெரியுது. என்ன? ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவர் தீர்மானித்தார், இனி போதும், இனி என் ஜனத்தை எவனும் தொட நான் விட மாட்டேன். இனி என் ஜனத்தை எவனும் தொட நான் விடமாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் தீர்மானித்ததா இவர் கள்ள தீர்க்கதரிசனம் அடிச்சு விடுறாரு. தொடர்ந்து பாருங்க, அவர் எவ்வளோ துணிகரத்தில் பேசினாருன்னு புட்டு 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 வைக்கிறேன். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. அவர் சொன்னார், எப்ப அடிக்க போறானுங்க? ஜூன் 11. யோ, யார் ஐயா நம்ம ஆண்டவர்? 6 நாள்ல எல்லாத்தையும் படைச்சிட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அந்த ஆண்டவருடைய வல்லமையிலே ப்ராக்சி அமைப்பான ஹமாஸை 6 நாள்ல ஏன் முடிக்க முடியல? 1.5 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, இன்னும் முடியல. கிட்டத்தட்ட சரண்டரான நிலைமை தான். சீஸ்ஃபயரில் நிற்கிது. ஏன்? அன்னைக்கு ஆண்டவர் வல்லமையினால 6 நாளில் முடிச்சிடலான்னு சொன்னாங்க, நடந்துச்சு. ஆக்சுவலாக சரி, அது 6 நாளில் நடக்கலை. அவங்க பல வருஷமாக பிளான் பண்ணி வச்சுருந்தது. அவங்க ரெடியாக இருந்தாங்க, டைம் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நடந்தது, எக்ஸிக்யூட் பண்ணாங்க. எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக இஸ்ரேல் அடிக்கும்னு. அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் குடைச்சல் கொடுத்தாங்க, இஸ்ரேல் அடித்தாங்க. இன்னைக்கு ஏன் 6 நாளில் முடியலை? அப்போ அன்னைக்கு 6 நாளில் முடிஞ்சதுக்கு காரணம் ஆண்டவர்னா, இன்னைக்கு 6 நாளில் முடியாததுக்கு காரணம் அவங்க கூட ஆண்டவர் இல்லைன்றதுனாலயா? கரெக்டு தானே? நாம அடிப்போம். 6 நாள்ல நம்ம இவனுங்களெல்லாம் அடிச்சு தோக்கடிச்சுட்டு அவனுங்க நம்மள அடிக்க நினைச்சிருந்த 11ஆம் தேதி நாம ஓஞ்சிருப்போம். இதுக்கெல்லாம் கை தட்டுறாங்க பாருங்களேன். நம்ம அடிப்போம் காலி பண்ணுவோம்னா இங்க இருந்து கை தட்டு வரும். இது என்ன லாஜிக்கு? இப்போ இஸ்ரேல் காசால இருக்கிறவங்களெல்லாம் அடிச்சு ஓட விட்டா இங்க இருந்து கை தட்டு வரும். எங்க இருந்து? இவனுங்கெல்லாம் கிறிஸ்தவர்களாம். ஆண்டவர் யாருன்னு தெரியுமா? நான் டைரக்டாக தான் கேட்குறேன், ஆண்டவர் யாருன்னு தெரியுமா? கைத்தட்டுற உங்களுக்கும் சரி, அந்த கைத்தட்டை வாங்குற சுரேஷ் ராமச்சந்திரனுக்கும் சரி, ஆண்டவர் யாருன்னு தெரியுமா? இஸ்ரேலியர்கள் வசம் மொத்தமாக இருந்ததே 413 யுத்த விமானங்கள். அந்த 413 யுத்த விமானங்களையும் எய்லாட் விமான ஓடுதளத்துக்கு கொண்டு வர முடியாது. அது சிறிய விமான தளம். இஸ்ரேல் போனவர்கள், விசேஷமாக என்னோடு வந்தவர்கள், நான் இந்த சம்பவத்தை சொல்லியே உங்களுக்கு அந்த விமான ஓடுதளத்தை காட்டியிருப்பேன். நடுவில் மார்க்கெட்டிங் வேற. என்னது? இஸ்ரேலுக்கு என்னோடு வந்தவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லியே காட்டியிருப்பேன். வியாபாரம் வியாபாரம். இது ஆல்வின் தாமஸும் பண்றான். ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு வாங்க, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். மோன்சியும் பண்றாரு, எல்லாரும் பண்றாங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்ன உடனே எனக்குள்ள குத்துது. அது என்ன? ஆல்வின் தாமஸ் பண்றான், மோன்சி பண்றாரு, இது எதுவுமே உள்ள இருந்து வரல. வேற வழி இல்லாம மக்கள் கொதிக்கிறாங்கன்னு சொல்றேன். பண்றாருன்னு அம்பை ஊன்றிக்கொண்டு ஒற்றை கண்ணால் பார்த்து கொண்டு யார் அவர்? மோசே தயார். அவர் வாசித்தார் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தை வாசித்துவிட்டு சொன்னார், புறப்படுங்கள், உங்கள் வேலையை முடித்துவிட்டு 11 மணிக்கு வந்து விடுங்கள். யாத்ராகமம் வாசித்துட்டு சொன்னார். கரெக்ட். இப்ப நத்தன்யாஹு இந்த ப்ராக்சி அமைப்பு ஹமாஸ் பேரக்ஸ் ஆஃப் ராக்கெட் சப்போர்ட் உடனே நத்தன்யாஹு வார ஸ்டார்ட் பண்ண என்ன சொன்னார்? வசனத்தை கோட் பண்ணி தான் சொன்னார். இவங்கெல்லாம் வசனத்தை கோட் பண்ணி தான் செய்வாங்க, யாரும் இல்லைன்னு சொல்லல. எதுக்கு நீங்களே பார்த்துட்டு வாங்க.
Ladies and gentlemen, the Bible says that there is a time for peace and a time for war. This is a time for war. பார்த்தீங்களா, வசனத்தை கோட் பண்ணி தான் செய்வாங்க. இப்போ அதனால ஆண்டவர் அவங்க கூட இருக்காங்க, ஆண்டவர் தான் இதெல்லாம் செய்ய வைக்கிறாருன்னு சுரேஷ் ராமச்சந்திரன் சொல்றாரு. அது தப்பு. இன் ஜென்ரல் உலகம் ஃபுல்லாக ஆண்டவர் தான் எல்லா நன்மையும் செய்கிறாரு, அதில் வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இஸ்ரேலர்களுக்கு ஸ்பெஷல், அவங்க வந்து ஆண்டவருடைய பிள்ளை, அதனால ஆண்டவர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் போய் எப்படி பாகிஸ்தானியர்கள், இந்தியர்கள், இல்லைன்னா ரஷ்யர்கள், இல்லை மற்ற தேசத்தில் இருக்கிற யாரோ எப்படியோ அப்படி தான் இன்னைக்கு நாங்கள் தான் இஸ்ரேலர்கள்னு சொல்கிறவங்களும் ப்ரிவிலேஜும் கிடையாது, அண்டர் ப்ரிவிலேஜும் கிடையாது. இந்த விமானங்கள் போகும்போது எங்கே இருந்து திடீரென ஒரு மலை முளைக்கும் என்று தெரியாது. இருந்தாலும் ஒரு விமானமும் விபத்துக்குள்ளாகாதபடி கர்த்தர் காத்துக்கொண்டார். ஒரு விமானமும் இது பண்ணி கர்த்தர் காத்து கொண்டார். அப்போ இப்போ இஸ்ரேலில் இவ்வளோ பாதிப்பு வந்தது. அப்போல்லாம் அட்டாக் கில்ஸ் 21 இஸ்ரேலி சோல்ஜர்ஸ், டெத் ஆஃப் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் பிரிங்கிங் பிக் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், 40 இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் கில்டு இன் நார்த் காசா. இது சும்மா 2-3 நியூஸ் பிட்டு தான். ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் செத்துட்டாங்க. ஒரு விமானம் கூட கர்த்தர் காத்து கொண்டார். அப்போ இத்தனை பேர் செத்தாங்க, கர்த்தர் காத்து கொள்ளலையா? நீங்கள் தேவையில்லாமல் ஏன் கர்த்தரை இதுக்குள்ளே கொண்டு வரணும்? இதுதான் கேள்வி. போன பதிவில் தெளிவாக பார்த்தோம் எப்படி அவர் கள்ள தீர்க்கதரிசின்னு கர்த்தர் சொல்லாததை சொன்னார். இது எல்லாமே அதுக்குள்ளே தான் வரும். கர்த்தர் சொல்லலை, கர்த்தர் நடத்தலை. நார்மலாக உலகத்தில் எல்லாமே நடக்கிற மாதிரி இன் ஜென்ரல் அப்படி தான். ஏன்னா அணு கூட அவர் இல்லாமல் அசையாது, அது நமக்கு தெரியும். அதனால் இன் ஜென்ரல் அப்படி சொல்லிக்கலாம். ஆனால் ஸ்பெஷலாக இப்படி சொல்லக்கூடாது. ஆனால் சொல்லக்கூடாதது சுரேஷ் ராமச்சந்திரன் சொல்கிறார். சுரேஷ் ராமச்சந்திரன் எம்டி ஜெகன்லேருந்து எல்லா தோலந்துர்த்தியும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அன்பானவர்களே, 5 மணி நேரத்துக்குள் எகிப்தியர்களுடைய முழு விமான படை பலத்தையும் இஸ்ரவேல் 100க்கு 100% அழித்தொழித்து விட்டது. இது தேவனுடைய செயலா இல்லையா? ஒரு வல்லரசு நாட்டினுடைய விமான படையை ஒரு குட்டி 200 விமானங்களால் அழித்தொழிக்க முடியுமா? இது தேவன் செய்த செயல். வல்லரசா இருக்கிற ஈஜிப்ட்ன்ற நாட்டுடைய மொத்த விமானப்படையையும் குட்டி இஸ்ரேல் அடிக்க முடியுமா? அது தேவன் செய்த செயல்தான் அப்படின்னு சொன்னா, வல்லரசா இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் குட்டி ப்ராக்சி அமைப்பை 1.5 வருஷம் ஆகியும் அழிக்க முடியலையே. இப்போ இதுக்கு என்ன சொல்லுவார்? எம்டி ஜெகன் என்ன சொல்லுவார்? சுரேஷ் ராமச்சந்திரன் என்ன சொல்லுவார்? அன்னைக்கு அப்போ ஆண்டவர் இஸ்ரேல் கூட இருந்தாருன்னா இன்னைக்கு ஆண்டவர் இஸ்ரேல் கூட இல்லையா? என்னதான் சொல்ல வரீங்க? நான் இந்த 2 பேரை பற்றும் கேட்கல. இஸ்ரேல் கூட ஆண்டவர் இருக்காருன்னு சொல்கிற எல்லா சோகால்டு கிறிஸ்டியன்ஸையும் கேட்குறேன். இல்லை உண்மையிலே ஜென்யூன் கிறிஸ்டியன்ஸ் கூட ஒரு சிலர் இதை நம்பலாம், அவங்கள்ட்டையும் தான் நான் கேட்குறேன். ஓகே, 2 மணி நேரம் தருகிறேன், சாப்பிட்டு ஏதாவது ரெடி ஆகி ஃப்ரெஷ் பண்ணி மூஞ்ச கழுவிட்டு வா. மற்றவெல்லாம் இந்த விமானத்துக்கு எண்ணெயை ஊற்று, குண்டு பொறுத்து, புல்லட்ஸ் எல்லாம் போடு. அதே 200 விமானங்கள் 1 மணிக்கு புறப்பட்டன. அதே விமானங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு போயிட்டாங்க. காலையில் ஈஜிப்டை முடிச்சிட்டாங்க. அடுத்து ஆஃப்டர்நூன் செஷனில் ஜார்டான், சிரியா இந்த மாதிரி பல நாடுகளை முடிச்சிருவாங்க. 5 மணி நேரம் முடியும் பொழுது ஜார்டன் விமான தளங்கள், சிரியா விமான தளங்கள், அந்த அவன் ரஷ்யாக்காரன் கொடுத்தானே மிக்கு கிழிஞ்சுது. ஆனா 1.5 வருஷம் ஆகியும் யூஎஸ் கொடுத்தானே அது இதுன்னு எல்லாத்தையும் வச்சிருந்தாங்களே, இவங்களே பயங்கரமா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்களே, அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு காசால வார் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, இவங்க இது கிழிஞ்சிரு, இஸ்ரேலே கிழிஞ்சிருச்சு. இவ்வளோ நாள் முடியல. இன்னைக்கு பிணை கைதிகளை ரிலீஸ் பண்ணி சீஸ்ஃபயர் நிப்பாட்டியிருக்கு. அதுவும் எப்படி? அவன் 30 பேரை கொடுத்தா இவன் 1000 சில்லற பேரை கொடுக்கணுமா? எப்படி சார் சொல்லுங்க? ஹமாஸ் 30 பேர், நான் சும்மா ரஃபா சொல்கிறேன், உடனே 30 இல்லை 33 அப்படிலாம் எதுவும் பேசாதீங்க. மினிமமாக, ஏன்னா அவ்வளோதான் அவங்க பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை இங்கே அனுப்புனா இவங்க பிரிசனில் இருக்கிற 1000க்கு மேற்பட்டவர்களை ரிலீஸ் பண்ணி அங்கே அனுப்பணும். அந்த ஸ்டேட்டில் தான் இஸ்ரேல் இருக்கு தம்பி. தெரியுமா தம்பி? உங்களுக்கு தெரியுமா? ஜூன் 5ஆம் தேதி
மாலை 6 மணிக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டது என்றால், total air supremacy now belongs to the state of Israel over the terrain of the entire Middle East. உங்களுக்கு தெரியுமா, இன்று 2025 இஸ்ரேலுடைய முன்னாள் பல பாதுகாப்பு சம்பந்தமான ஆட்கள் சொல்றாங்க, இந்த வாரில் இஸ்ரேல் தோத்துருச்சுன்னு பலர் சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரே நாளில் மத்திய கிழக்கின் விமான படைகளை எல்லாம் அழித்தொழித்தார்கள் இஸ்ரேலர்கள். இது வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவனுடைய செயலை தவிர வேறொன்றுமல்ல. ஒரே நாள்ல முடிச்சாங்கன்ற ஒரே காரணத்தினால இது வானத்தின் பூமியும் படைத்த தேவனுடைய செயல்னா 1.5 வருஷமாயும் முடிக்க முடியலையே. இது யாருடைய செயல்? இதே ஸ்டேட்மெண்ட்டை ஹமாஸ்காரன் இல்லை ஹிஸ்புல்லாக்காரன் 1.5 வருஷம் ஆகியும் இஸ்ரேல் இவ்வளோ பெரிய வல்லரசு நாடால எங்களை ஒன்றும் முடிக்க முடியலையே, நாங்களும் ஈடு கொடுக்குறோமே, இதுக்கு பின்னாடி எங்க தேவன் இருக்காரு அப்படின்னு சொன்னா சுரேஷ் ராமச்சந்திரன் ஒத்துப்பாரா? இல்லை எம்டி ஜெகன் தான் ஒத்துப்பாரா? சொல்லுங்க. இவ்வளோ பெரிய வல்லரசு நாடு இஸ்ரேல், அதுக்கு பின்னாடி பக்கபலமா அமெரிக்கா, இத்தனோண்டி பிராக்சி அமைப்பு 2-3, அதை 1.5 வருஷமா முடிச்சு விட முடியல. அதனால எங்க தேவன் எங்க கூட இருக்கிறாரு, உங்க தேவன் இல்லை அப்படின்னு சொன்னா சுரேஷ் ராமச்சந்திரன் எம்டி ஜெகனும் ஒத்துப்பாங்களா? இல்லை இந்த நம்பிக்கை உடையவர்கள் நீங்க எல்லாம் ஒத்துப்பீங்களா? முட்டாள்தனம் சொல்லுவீங்கல்ல. அப்போ அன்னைக்கு சுரேஷ் ராமச்சந்திரனும் எம்டி ஜெகனும் இன்னைக்கு வரைக்கும் இதே நம்பிட்டு இருக்கிறவங்களும் முட்டாள்னு ஒத்துப்பீங்களா? 2ல எதை ஒத்துப்பீங்க? அப்போ இந்த இஸ்ரேலிய டாங்கி வீரர்கள் இவர்கள் ஆயத்தமாய் போகிறார்கள். மகா பாரிய எதிர்த்தாக்குதலின் மத்தியிலே நாங்கள் அடிக்க வேண்டி வரும் என்று போகும்பொழுது பார்த்தால் டாங்கிகள் எல்லாம் திரும்பி போகின்றன. சில பேர் டாங்கிகளை விட்டு விட்டு ஓடுகிறார்கள். இவங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்போ இவர் எக்ஸாஜரேட் பண்ணி எதுக்கு சொல்றாருன்னு தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கே புரியும். நாங்க இன்னும் அடிக்கவே இல்லை, திருப்பி அடிக்க வேண்டியவன் திருப்பிக்கிட்டு ஓடுறானே, சில பேர் டேங்கியெல்லாம் விட்டுட்டு ஓடுறானே, இவங்களுக்கு புரியவே இல்லை. போய் அவங்க விட்டுட்டு போனதெல்லாம் வெடிக்க வச்சுக்கிட்டு, ஆயுத கிடங்கெல்லாம் வெடிக்க வச்சுக்கிட்டு, ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு எதிர்த்தாக்குதலும் இல்லாமல் இவர்கள் முழுக்க சீனாயையும் சுயசையும் கைப்பற்றி விட்டார்கள் 6ஆம் தேதி. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையா ப்ரோ? செம்ம எதிர்ப்பு, திரும்ப எதிர்ப்பு, செம்ம அடி, திரும்ப உங்களுக்கும் இழப்பு எல்லாம் இருந்ததே. ஏன் சாகும் தருவாயில கூட அந்த சின்னரா யாரோ அவரால் ஏதோ முடிஞ்சதை ஒரு கட்டையை தூக்கி உங்கள் ட்ரோன் மேலே போட ட்ரை பண்ண தானே செஞ்சார், ஓடலாம் இல்லையே. ஏன் இவர்களின் 10ல் 1 பங்கு டாங்கிகள் தான் வந்தன. இவர்கள் கண்டது இவர்களை விட 10 மடங்கு வந்ததென்று. இவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த 250 டாங்கிகளை செலுத்தி வந்த இஸ்ரவேலர்களின் தேவன் யாருடைய தேவன் தெரியுமா? எலிசாவின் தேவன். புரியுதா? இப்போ நான் ஏன்னு கேட்டேனே, ஏன்னு புரியுதா? அதே தான் இப்பவும் கேட்குறேன். இன்னைக்கு ஹமாஸ் அவங்க கண்ணுக்கு ஏன் 10 லட்சம் யூதர்கள் வந்து சண்டை போட வந்துட்டாங்க, இல்லை 30 லட்சம் 1 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் பேர் வந்துட்டாங்கன்னு அவங்க கண்ணுக்கு இன்னைக்கு ஏன் தெரியல? முதல்ல அன்னைக்கும் தெரியல. சரியா? நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க, யாரும் அப்படி சொல்லலை. அப்போ இன்னைக்கு இஸ்ரேலோட தேவன் நீங்கள் சொல்கிற அந்த தேவன் இல்லையா? என்கின்றவன் அந்த ஒரு எலிசாவை பிடிப்பதற்கு ஒரு பெரிய படையே அனுப்பினான். எவ்வளவு கேவலமான பயல் என்று பாருங்கள். எலிசாவின் வேலைக்காரன் அதையெல்லாம் பார்த்தவுடன் அவனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இடம் மாறிவிட்டது. ஐயோ ஐயா, நம்ம போச்சு, இதுக்கு மேல நம்ம முடிஞ்சு. ஐயோ, இதை கேட்டோம்னா எலிசாவுக்கு கோபமா வந்துருச்சு. அவனை திட்டு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரே, இவனுடைய கண்ணை கொஞ்சம் திறவும் நாதா, ஓவராக குருடனாக இருக்கிறான். அவன் கண் திறக்கப்பட்ட பொழுது என்னத்தை கண்டான்? இந்த பக்கத்திலே தேவனுடைய சேனை அக்கினி ரதங்கள். அந்த சீரியர்களை அன்று அடித்து துரத்திய அந்த சேனை ஜூன் 6ஆம் தேதி 1967ஆம் ஆண்டு எகிப்தியனை துரத்த வந்தது. அதைத்தான் இவன் கண்டான்.
ஆண்டவருடைய சேனை இஸ்ரேல் கூட வந்துதான் 1960 சில்லறையில். இப்போ இங்கே 2025 ஏன் அந்த சேனை வரல? ஏன் வரல? அப்பவும் வரல தான். சில எகிப்தியர்கள் சொன்னார்கள், அப்படி இருந்தும் நாங்கள் சாக துணிந்து நின்று போராடுவோம் என்று நின்றோம். என்ன அப்படி நிற்கும் போது திடீர்னு அப்படின்னு ஒரு சவுண்டு பார்த்தா, ஐயோ அம்மா என்ன குளவி! எகிப்தியர்களுக்கு குளவிகளை அனுப்பினாரே ஆண்டவர், இன்னும் குளவிப்படை வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு கஜ ரத துரக பதாதிங்கிற 4 படைகள் தேவையில்லை. 5ஆம் படையாகிய உளவு படையும் தேவையில்லை. அவர் 6ஆம் படம் ஒன்று வச்சிருக்கிறார். என்ன? குளவி படை. ஒழுங்கா தரிசனத்துல காட்டுவேன், 25,000 டேங்க் ஓடி போயிருவேன். அப்படி நீ ஓடல நிண்டியனா குளவி வரும். குளவிப்படை இங்கே என்ன வேணா பேசலாம்ல. குளவிப்படை 1960 சில்லறையில் நடந்த வாரில் குளவிப்படை தான் ஈஜிப்டை தோக்கடிச்சது. ஆண்டவர் அனுப்பிவிட்டார். அவ்வளோ பெரிய நாடு ஈஜிப்டு, அதை எடுத்து குளவிப்படையை அனுப்பிவிட்டாருன்னு சொல்கிறீங்க. சரி, இத்தனை சின்ன ப்ராக்சி அமைப்பு, அதுக்கு குறைஞ்சது ஒரு கட்டெரும்பு படையாவது அனுப்பி விட்டுருக்கலாம்ல. இஸ்ரேல் பின்னாடி ஆண்டவர் இருக்காரு அப்படின்னு மக்களை நம்ப வச்சு என்னத்தை சாதிக்க போகிறீங்க? பேதுரு சொன்னார், நீங்கள் உருவ குத்துன இயேசுவை அவர் தாண்டா மேசியா அப்படின்னு சொன்னார். கரெக்டா? இஸ்ரேலர்களை பார்க்குற இடத்துலலாம் சுவிசேஷம் சொன்னாங்க. உங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரிலடா, உண்மையான கடவுள் இவர் தாண்டான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பால் தர்க்கம் பண்ணி ஒரு லிமிட்டுக்கு மேலே போங்கடா இனிமேல் நான் இங்கே வரமாட்டேன்ட்டு போயிட்டார். அவ்வளோ தூரம் அவங்க, நீங்களாம் இன்னமும் ஆண்டவர் அவங்க பின்னாடி இருக்கிறாங்க, பேக்கப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனம் திரும்ப வேண்டிய அவசியமே இல்லைன்ற லெவலில் பேசிட்டுருக்கீங்க. அவங்களுக்கு தேவை சுவிசேஷம். ஆண்டவர் அவங்க பின்னாடி இருக்காங்கன்னு கிறிஸ்தவ மக்களையும் வேறு நம்ப வச்சுக்கிட்டு அவங்க ஃபிசிக்கலாக இந்த உலகத்தில் ஜெயிக்கணும்னு இவங்களெல்லாம் ஜெபம் பண்ண வச்சு என்ன பண்ண போகிறீங்க? உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்னன்னு தான் ஆண்டவர் கேட்குறாரு. இஸ்ரவேலர்கள் தங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்தி ஆண்டவர் எங்கள் பின்னாடி இருந்தார், நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி ஜெயிச்சாலோ தோத்தாலோ என்ன ஆக போகுது? கடைசியில் அவனுடைய ஜீவன் நஷ்டமாக தானே போகுது. அப்போ அவங்களுக்கு போய் சுவிசேஷனில் சொல்லணும், மனதிரும்புங்கடா, உங்களுக்கு இன்னும் உண்மையான கடவுள் தெரிலன்னு சொல்லணும். கடவுள் உங்கள் பின்னாடி இருக்காரு, கடவுள் உங்கள் பின்னாடி இருக்காருன்னு ஏன் சொல்லணும்? உண்மையை சொல்லுகிறேன். அவர்கள் சொன்னார்கள், எங்கிருந்து வந்தனவோ தெரியாது, குளவிகள் வந்ததால் குளவிகளிடத்திலிருந்து தப்பித்தான் ஓடினோமே ஒழிய நாங்கள் ஒன்றும் இஸ்ரவேலுக்கு பயந்து ஓடவில்லை என்று அதுல ஒரு இந்த கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலையா. இப்போ ஆக்சுவலாக இதே கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டலைன்ற ஸ்டேஜில் தான் இன்னைக்கு இஸ்ரேலே இருக்குது. பிணைய கைதிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதில் லிஸ்ட்டு கொடுத்தா தான் விடுவோம் அப்படின்னு சும்மா பாவுலாக்கு 2-3 சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்க மேலோங்கி அவங்க சொல்கிறத இவங்க கேட்குற லெவலில் இல்லை. ஏதோ மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரேலை கண்ட்ரோல் பண்ணி இஸ்ரேலை அடிப்பணியாக வச்ச மாதிரி தான் இருக்குது. மறுபடி மோசே டயான் 10ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கினெசெட்டை அழைத்தார், பாராளுமன்றத்தை. சொன்னார், எப்படி எங்களுடைய ஆண்டவர், நீங்கள் நினைக்கிறீர்களா இதை நான் செய்தேன் என்று? அல்ல, என் தேவன் செய்தார் என்று சொன்னார். எங்களுடைய இராணுவத்தினரா போராடினார்கள்? அல்ல, கர்த்தர் போராடினார். போராட்டம் கர்த்தருடையது, வெற்றி எங்களுடையது. எடுத்து வைங்க போன்களை. சரி, உண்மையிலே மோசே டயான் இப்படி சொன்னாரான்னு தெரியாது. சரி, சொன்னதாகவே வச்சுக்குவோம். அப்படியே அவர் சொன்னாலுமே அது எதுக்கு ஈக்குவல்? வேற ஏதோ ஒரு மதத்தில் இருந்து அவங்க ஜெயிச்சா என்ன இந்த கடவுள் தான் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு தானே ஈக்குவல். ஏன்னா அவங்களுக்கு உண்மையான கடவுள் யாருன்னு தெரியாது, இஸ்ரவேலர்களுக்கும் உண்மையான கடவுள் யாருன்னு தெரியாது, மற்ற மதத்தினருக்கும் உண்மையான கடவுள் யாருன்னு தெரியாது. ரெண்டும் ஒன்று தானே. இதில் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீங்க? அது ஏதோ ஞான உதயம், உங்களுக்கு மட்டும் ஒரு வித்தியாசம் தெரியுது. என்னது சொல்லுங்கள்? நியாயமாக இஸ்ரவேலர்களுக்கு உண்மையான கடவுள் யாருன்னு தெரியாது. இதை வெளியில் சொல்லாமல் மறைச்சி அவங்களுக்கு சுவிசேஷம் போய் சேர்றதே தடையா நிற்கிறீங்க. அன்பானவர்களே, உண்மையாய் நடந்ததை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சரி, உண்மையானு நல்லா பவ்யமாக வச்சுக்கிட்டு சொல்லுங்கள், நிறைய பேர் நம்பிடுவாங்க. அன்பானவர்களே, இதுதான் நமது இஸ்ரவேலின் தேவனுடைய செயல்பாடு. எவ்வளவு பெரிய ஆண்டவர்! இது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். யாராவது ஏதாவது ஒரு நாடு பயங்கரமாக ஜெயிச்சிருச்சுன்னா ஆண்டவருடைய செயல், இன்றைக்கும் இஸ்ரேல் கூட ஆண்டவர் இருக்கார். யார் சொன்னா?
எப்படி உக்ரைன் ஒரு சின்ன நாடு, ரஷ்யா பெரிய நாடு, அசால்ட்டுன்னு நினச்சாங்க. ஆனால் திணறுது. அதே தான் ஹமாஸ், இஸ்ரேல் செமையாக முடிச்சிடும் அப்படின்னு நினச்சாங்க. 1.5 வருஷமாக திணறிக்கிட்டு இருக்கு. என்ன ஸ்டேட்டில் இருக்குது கேட்டால் அதுக்கு ஆண்டவர் நம்ம ஆண்டவர்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படி? அதையும் கேள்வியே கேட்காம எல்லாரும் அப்படியே நம்பிப்பாங்க. பைபிளும் படிக்க மாட்டாங்க, படிக்காமல் அப்படியே நம்பிப்பாங்க. அந்த தைரியம் தான் இல்லை. இந்த நாட்களில் நடக்கிறது 67 என்று சொல்லும்போது இங்கே இருக்கின்ற அநேகர் அந்த நாட்களில் வாழ்ந்தவர்கள் இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்நாளில் நடந்த சம்பவம் அது. இன்னும் ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். என்னோடு இஸ்ரவேலுக்கு வந்தவர்களுக்கெல்லாம் இதை நான் சொல்லி இருக்கிறேன். ஆக இது உங்களுக்கு புதிதல்ல. திருப்பி ஒரு மார்க்கெட்டிங், இன்னொரு சம்பவத்தை வேற சொல்ல போறாராம். அது அவரோட இஸ்ரேல் வந்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லையா? எப்பா நல்லா கியூவில் நின்று பணம் கட்டி அவர் கூட இஸ்ரேல் டூர் போயிட்டு வாங்கப்பா. சரி, அடுத்து வேற ஏதோ ஒரு சம்பவம் சொல்ல போறாராம். அதை அடுத்த பதிவில் பார்ப்போம். இடி அமீன் சம்பவம்.